எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல டைரக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம் டைரக்ஷன்ல வெளியே வந்திருக்க மிடில் கிளாஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரியான உணர்வுகள் சார்ந்து எடுக்கப்படுற படங்கள் தான் இன்னைக்கு மக்களுக்கு வெகுவா தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு 10 படம் இந்த மாதிரி வந்தா தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் வெட்டுக்குத்து, கொலை, கற்பழிப்பு, ட்ரக்ஸ் இந்த மாதிரியான படங்களே தான் கடந்த 5 வருஷமா தமிழ் சினிமாவை டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மிடில் கிளாஸ் படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட கதாபாத்திரங்கள் எப்படி எல்லாம் இருந்துச்சு, இந்த கதை ஆடியன்ஸ்க்கு எப்படி ஈஸியாக கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களை நம்பி தான் 3 வருஷமாக வீடியோ போட்டிருக்கேன். அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு உதவினா என்னென்னா அதை லைக் மட்டும்தான். அந்த லைக்கை போட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நம்ம சின்ன சேனலும் அடுத்த லெவலுக்கு போகிறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களால் கிடைக்கிதுன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா முனிஷ்காந்த். இவரோட மனைவியா நம்ம விஜயலட்சுமி வராங்க. என்னது, முனிஷ்காந்துக்கு விஜயலட்சுமி மனைவியா? எப்படிப்பா சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூட் ஆயிருக்கு. ஏன்னா முனிஷ்காந்த் எப்பவுமே ஒரு காமெடியான ரோல்லையும் ஒரு யதார்த்தமான கேரக்டர்லையும் நடிச்சிட்டு இருந்தவர் இந்த படத்தில் சீரியஸாகவும் காமெடியிலும் கலக்கிக்கார். அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமிக்கு சென்னை 28க்கு அப்புறமா எந்த படமும் பெருசாக அமையலை. ஆனால் இந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதனால விஜயலட்சுமிக்கு அடுத்தடுத்த படங்கள் டேக்கப் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்குதுன்னா முனிஷ்காந்தும் விஜயலட்சுமியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க எங்கே பார்த்தாலும் கடன் வாங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம வாங்கின கடனெல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் தன்னோட அப்பா அவர்கள் தவறியிருப்பார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தவறியிருப்பார். அவர் தன்னோட சொந்த கடையை ஒரு சேட்டுக்கு வித்திருப்பாரு, வட மாநில சேட்டுக்கு. அப்படி இருக்கும்போது அதனோட கடன் பத்திரமும் நம்ம முனிஷ்காந்த் கைக்கு வருது. இந்த கடன் பத்திரம் கையில் கிடைச்சோடனே முனிஷ்காந்த் விஜயலட்சுமி தலைகால் புரியாம ஆடுறாங்க. அப்படி இருக்கிறபோது பல எண்ணங்கள், பல கனவுகள். நான் இந்த கடன் அடைச்சிடலாம், அந்த கடன் அடைச்சிடலாம், வீடு வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் தான் தன்னோட தம்பிக்கு சீர்வரிசையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கடன் வாங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே தான் இருக்கே டாக்குமெண்ட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற போது அந்த சேட்டையும் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி அவரும் சேட்டும் ஆமாம் இந்த மாதிரி உங்கள் அப்பா எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் அதுக்குண்டான ஒரு காசோலையை, ஒரு செக்கை, 1 கோடி ரூபாய்க்கு என்னமோ நினைக்கிறேன், எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்து இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினோடனே நம்ம முனிஷ்காந்த் விஜயலட்சுமி ரொம்ப ஹாப்பி. தங்களோட வீட்டுக்கு வந்தோடனே முனிஷ்காந்துக்கும் விஜயலட்சுமிக்கும் இனம் புரியாத சந்தோஷம். அடடா, இனிமேல் இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ வேண்டியதில்லை, நம்ம லைஃப் எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஓவர் அட்ராசிட்டி பண்ணுறாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும். அதே சமயம் பாடுறா என்ன சொல்கிறது, ஒருத்தனுக்கு கொட்டாய் விட்டோம் வாயில் திருப்பதி லட்டு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தானம் சொல்கிற மாதிரி ஒருத்தன் ஒன்றுமே இல்லாதவனுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வருதுன்னா என்னென்ன பண்ணுவான். ஓகேங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்குது. ஆல்ரெடி நீங்கள் கடனில் இருக்கீங்க. இந்த பணத்தை வாங்கி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, உங்கள் கனவுகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் அவங்க யார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். சரிங்க, இப்படி தான் நம்ம முனிஷ்காந்தும் விஜயலட்சுமி கனவுகளில் மிதந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படியெல்லாம் திட்டங்களை போட்டுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா அந்த செக்கு காணோம். என்னடா செக்கு காணோம்னு சொல்லிட்டு முனிஷ்காந்துக்கு ஒரே பதட்டம், விட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போது அந்த அளவுக்கு பீதி ஆகிறாரு. ஏன்னா அந்த செக்கை நம்பித்தான் மறுபடியும் ஏகப்பட்ட இடங்கள்ல கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால் எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்திட்டையும் சொல்லி வீட்டையே ரைடு பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்க எங்கே எங்கே மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா அந்த செக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் இந்த செக்கு காணாமல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டும் செத்து போயிடுறாரு. இருந்த ஒரே ஆள் அவரும் போயாச்சு. ஏன்னா அவர் இருந்தால் தான் மறுபடியும் போய் செக் அவர்கிட்ட வாங்க முடியும். அவரும் இல்லை. இப்போது அந்த செக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா, தன்னோட கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா முனிஷ்காந்த் அப்படிங்கிறதா மீதி கதை. இந்த மீதி கதையில் இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாங்கிறவர் யார், அவர் எப்படி நம்மளுக்கு உண்டான ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணி வச்சுருப்பார்,
அவரு தன்னோட பசங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்ய வந்தாரு, என்னென்ன கனவுகள் அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தன்னோட ஃபேமிலி பத்தியும், தன்னோட அப்பா, அம்மா, தன்னோட தாத்தா, பாட்டி இவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ற விதமா ஒரு விஷயம் வந்து டைரக்டர் வந்து வச்சிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது நெறைய பேருக்கு அப்பாவோட ஃபீலிங்ஸ் வரலாம். ஆனா, அப்பா நம்ம கூட இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அவரோட தருணங்கள், அவரு கூட இருந்த நாட்கள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நெனச்சு பார்க்குற விதமான ஒரு சென்டிமென்ட்டான ஒரு கலவையான ஒரு படமா வந்து இந்த படத்த வந்து குடுத்திருக்காரு டைரக்டர் கிஷோர் அவர்கள். இந்த படத்தோட கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து, ராதா ரவி இருக்காங்க, காளி வெங்கட் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம மாளவிகா இருக்காங்க. இவங்களோட கேரக்டர்லாம் வந்து சூப்பரா வந்து நடிச்சு குடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபன்னியா, ரொம்ப காமெடியா கொண்டு போறதுக்கு இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த படத்த பத்தி பேசணும்னா வந்து, இந்த படத்தோட ஹோல் சினிமோட்டோகிராஃபியுமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. என்னன்னா, இது ஒரு பட்ஜெட் சார்ந்த படம் அப்படிங்கிறனால வந்து, கிஷோர் அவர்கள் வந்து முனிஷ்காந்த வச்சு மிகப்பெரிய பொருட்செலவுல வந்து படம் எடுக்க முடியாது. படத்த தயாரிக்க முடியாது. ஏன்னா, படம் ஒரு சமயத்துல ஓடாட்டி என்ன பண்றது? ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப நெருக்கி சுருக்கி தான் வந்து இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறபோது, இந்த படத்த பிரம்மாண்டமா காட்டுன பெருமை வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கு தான் சாரும். ஏன்னா, இவரு வந்து ரொம்ப சூப்பரா வந்து இந்த படத்த வந்து எடுத்திருக்காரு. ஒரு பட்ஜெட் படம் மாதிரியான ஃபீலிங்க எங்கேயுமே கொண்டு வரல. அதுக்கு தகுந்த மாரி லென்ஸுகள போட்டு கலர் பண்ணி சூப்பரா வந்து இந்த படத்த எடுத்திருக்காரு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். அவர் தான் சுதர்சன் சீனிவாசன். இவரோட ஒர்க் வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால அடுத்தடுத்த படங்கள் வந்து இந்த படம் மூலமா அவருக்கு கமிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. மிகப்பெரிய புரொடியூசர்ஸ் இருந்தாங்கன்னா, இப்பவே வந்து இவர புக் பண்ணி வச்சுக்கங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவ வந்து குடுத்திருக்காரு நம்ம சுதர்சன் சீனிவாசன் அவர்கள். ஓகே, ஃபைனலா நம்ம முனிஷ்காந்த் அவர்கள பத்தி 2 வார்த்தை பேசிடலாம். என்னன்னா, முனிஷ்காந்த் அவர்கள் வந்து இத்தன நாளா வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டா தான் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எதார்த்தமான கேரக்டர்ல வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல முதன் முறையா ஒரு ஹீரோவா வந்து அவர் ப்ளே பண்ணது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இந்த கதைக்கு சரியான ஒரு தேர்வாவும் இருந்துச்சு. ஏன்னா, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த ரோல வந்து ப்ளே பண்ண முடியும். அது முனிஷ்காந்துக்கு கச்சிதமா பொருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி வந்து முனிஷ்காந்துக்கு மனைவியா நடிச்சதே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாருமே வந்து இந்த கேரக்டர புரிஞ்சு தான் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த கேரக்டர் இப்படித்தான்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து கரெக்ட்டான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயி இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்த வந்து குடுக்க முடிஞ்சது. அதுதான் வந்து டைரக்டர் எதிர்பார்த்திருக்காங்க. அந்த எதிர்பார்த்த விஷயத்த கரெக்ட்டா நடிச்சு குடுத்திருக்காங்க முனிஷ்காந்தும், விஜயலட்சுமி அவர்களும். ஸோ இப்படியான கதைக்களமும், இப்படியான கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் அடுத்தடுத்த தமிழ் படங்கள்ல வந்துச்சுன்னா, தமிழ் படங்கள் இன்னும் போற்றக்கூடிய ஒரு படங்களா, அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து உணர்வுகள சார்ந்து எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து தமிழ்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உணர்வுகள கடத்துற ஒரு படமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான படங்கள தமிழ்ல எடுங்க அப்படிங்கிறதா நம்மளோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து இந்த கத்தி சண்டை, கஞ்சா கேஸு, அது மட்டும் இல்லாம இந்த வெப்பன்ஸ வச்சு ஃபைட் பண்றது, சிஜி ஒர்க் பண்றேன்ட்டு 1000 கோடி, 2000 கோடிகள்ல படம் எடுக்கிறது அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி சாதாரணமா, சிம்பிளா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு படத்த எடுங்க. அத வந்து நெறைய பேரு பேசுற மாரியான கேரக்டர்ஸ உருவாக்குங்க. உணர்வுகள சார்ந்து, உணர்ச்சிகள சார்ந்து எடுக்கிற மாரி படங்கள் எடுங்க அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, ஜாலியான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். செலந்தி ரிவ்யூஸ். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த வீடியோக்கான உங்களோட சப்போர்ட்டான ஒரு லைக்க வந்து போட்டுடுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க, ஆனா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நம்ம சேனலும் அடுத்த லெவலுக்கு போறக்கு ஒரு வாய்ப்ப எனக்கு உருவாக்கி குடுக்கும். அதனால உங்ககிட்ட ஒரு லைக்க மட்டும் தான் கேட்கிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.